அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்ததில் எந்தவிதமான விதிமுறை மீறல்களும் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அதே நேரத்தில் அவரது பிணை குறித்து விரிவாக ஆலோசித்ததாகவும் இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சிபிஐ அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ததில் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் முழுமையாக பின்பற்றப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் பிணை பெற்றிருந்த நிலையில் தற்போது சிபிஐ வழக்கிலும் பிணை கிடைத்தது. இதனையடுத்து சிறையிலிருந்து வெளிவருகிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், தொடர்ந்து அவர் பிணை கோரியிருந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வழக்கில் அவருக்கு பிணை கிடைத்திருந்தாலும் சிபிஐனுடைய வழக்கில் பிணை கிடைக்காதனால அவர் சிறையிலேயே இருக்க வேண்டி இருந்தது. அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸும் நடுவில் அவர் செய்துட்டு மறுபடியும் சிறைக்கு சென்றிருந்தார். தற்போது எதன் அடிப்படையில் பிணை வழங்கியிருக்கிறார்கள்? இது என்ன மாதிரி ஒரு ஸ்டெப் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு? பெர்ஃபெக்ட் டைமிங் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இந்த தருணம் என்பது மிகச்சரியாக பொருந்தும் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்வதற்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் அவருக்கு பிணை கிடைத்திருக்கின்றது. ஏன் இது பர்ஃபெக்டான டைம் என்றால், தற்பொழுது ஹரியானா சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நிறைய காட்சி மாற்றங்கள் என்பது நடந்து வருகின்றது. ஆம் ஆத்மி கட்சி அந்த மாநிலத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்தக்கூடிய நேரத்தில் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் டெல்லி முதல்வராகவும் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த தகவல் அந்த கட்சிக்கு எப்படியான ஒரு மனநிலையை கொடுக்கும் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஏற்கனவே இதே டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு பிறகு வழக்கு விசாரணை தொடங்கி அமலாக்கத்துறையினரால் 1.5 வருடங்களுக்கு பிறகுதான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு 21 நாட்கள் அவருக்கு இடைக்கால பிணை வழங்கியிருந்தது. அதற்கு பிறகு அவருக்கு ரெகுலர் பெயில் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கமான பிணை என்பதும் கிடைத்திருந்தது. ஆனால் சரியாக அதே தினம் அவருக்கு பிணை கிடைத்த அதே தினத்தில் சிபிஐ அவரை கைது செய்ததை அடுத்து தொடர்ந்து கடந்த திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே டெல்லி உயர் நீதிமன்றம் அவருடைய பிணை மனுவை நிராகரித்திருந்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். உச்சநீதிமன்றத்தில் இப்படி வர முடியுமா, கீழமை நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்த நிலையில் கைது நடவடிக்கையே அவர்கள் எதிர்த்திருந்தார்கள். தற்பொழுது அதில் தான் சிலை கிடைத்திருக்கின்றது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.